வணக்கம், வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன். நம்ம இந்த ஜெயாஸ் கிச்சனில் இன்றைக்கி பார்க்க போகிறது கேரட் சேமியா ஜவ்வரிசி பாயாசம். அதுக்கு என்னென்ன பொருள் எடுத்து வச்சுருக்கேன்னா, சேமியா அரை கப் எடுத்திருக்கேன், அரை கப் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன், திராட்சை கொஞ்சம் எடுத்திருக்கேன், முந்திரி கொஞ்சம் எடுத்திருக்கேன், ஒரு கேரட், ஒரு கப்பு சர்க்கரை, ஏலக்காய் கொஞ்சம், நெய், பால், அவ்வளோதான். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். ஏன்னா நெய் உருவுன்னா அப்படியே ஒரு மாதிரி தீஞ்சா மாதிரி ஆகிடும். நான் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாம். நெய் உருகினதும் முந்திரி போட்டுக்கலாம். அடுப்பை சிம்மிலே வச்சுட்டு இதை வறுக்கணும். ஏன்னா ரொம்ப கறியிடக்கூடாது, கொஞ்சமாக நம்ம வதக்கணும். இது கூடவே திராட்சையும் போட்டுக்கலாம். லைட்டாக பொரியுது வேறுங்க, திராட்சையெல்லாம் உப்பி வருது. இப்போ அப்படியே எடுத்துக்கலாம். நாம் இதை ஒரு சின்ன பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இதே பாத்திரத்தில் ஜவ்வரிசி போட்டுக்கலாம். சேமியாவையும் போட்டுக்கலாம். லைட்டாக வறுபடணும். ஜவ்வரிசிலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பால் மாதிரி வெள்ளையாயிடுது. இந்த இது ஜவ்வரிசி இது கூடவே கேரட்டையும் சேர்த்துக்கலாம். கேரட்டும் வதங்கணும், கொஞ்சம் அந்த நெய்யிலே வதக்கிடலாம். அப்போ தான் அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா வேகும், வெந்ததும் நல்லாவும் இருக்கும். அதனால தான் அந்த நெய்யிலேயே இதை கொஞ்சம் வறுத்துடலாம். எல்லாம் வறுபட்டுடுச்சு, வதங்கிடுது. கேரட்டும் கலர் மாறிடுது. பார்த்திங்களா, எல்லோ விஷயம் வந்துடுது. ஆரஞ்சு கலரில் இருந்தது எல்லோ. இப்போது நம்ம இதுக்கு வேகிறதுக்கு தண்ணி ஒரு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இது ஒரு மூடி போட்டு வச்சுக்கலாம். வேகட்டும். அது அப்பப்போ கிண்டி விடணும். ஆனால் இப்போ திறந்து பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு 8 நிமிஷம் பாருங்கள். ஜவ்வரிசி, சேமியா, கேரட்லாம் வெந்துடுச்சு. இதை காமிக்கிறேன். இல்லைங்களா, மசிஞ்சு வருதா? இந்த மாதிரி இருக்கும்போது தான் சர்க்கரையை போடணும். சர்க்கரையை போட்டுக்கலாம். நான் 1 கப் சேர்த்துக்கிறேன். இதுவே அதிகமாக தான் இருக்குது எனக்கு. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்குங்க இனிப்புக்கு. இது நியூ இயருக்கெல்லாம் செய்யலாம். எத்தனை விதம் பாயாசம் இருக்குதோ அத்தனை விதமும் இருக்குது. நான் இன்றைக்கி இதை செய்கிறேன். சர்க்கரை கரையிட்டோம். இதுலேயே வெல்லம் இருந்தால் கூட கரைச்சி ஊற்றிக்கலாம். நம்ம அந்த மாதிரியும் செய்யலாம். நான் இன்றைக்கி சர்க்கரை சேர்த்து செய்கிறேன். ஏன்னா இது கேரட்லாம் கலர்ஃபுல்லாக தெரியும். அதனால் நான் சர்க்கரை சேர்த்து பார்க்குறதுக்கே கலராக இருக்கும். அது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு. அப்போ தான் இந்த இனிப்பை தூக்கி கொடுக்கும். அதனால் உப்பு இதை சேர்த்துக்கலாம். கூடவே ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கிறது. இது கூட கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இருக்கிறவங்க சேர்த்துங்க, இல்லாட்டின்னா வேண்டாம். அதே மாதிரி நான் பச்சை கற்பூரம் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு எல்லாத்துக்கும் அப்படியே இந்த மாதிரி நசுக்கி விட்டு சேர்த்துக்கிறேன். வாசனையாக இருக்கும். பால் ஒரு கப் அளவுக்கு சேர்த்து, இது கூடவே வறுத்த முந்திரி, திராட்சை இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். சூப்பராக பாயசம் ரெடி ஆகிடுது.
பாயசம் இது ஆற ஆற திக்காகிடும். அது இப்போ தண்ணியாக இருக்குது இது. ஆனால் பாயசம்னா இப்படி தான் இருக்கணும், லிக்யூடாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த சேமியா ஜவ்வரிசி கேரட் பாயாசம் வந்து நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஹாப்பி தமிழ் நியூ இயர், தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அத்துடன் நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.